வணக்கம். ஆன்மீக செய்திகள். மதுரை கள்ளழகர் கோயில் சித்திரை திருவிழா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் இன்று நடைபெற்றது. இதற்காக அழகர் கோயிலில் இருந்து கண்டாங்கி பட்டுடுத்தி கையில் நேரிக்கம்புடன் கள்ளழகர் தங்க பல்லக்கில் கடந்த 10ஆம் தேதி மாலை புறப்பட்டார். வழிநெடுகிலும் மண்டகப்படியில் வழிநடை உபயங்கள் கண்டருளினார். அதைத் தொடர்ந்து தல்லாக்குளம் பகுதியில் நேற்று எதிர் சேவை நடைபெற்றது. பக்தர்கள் மாவிளக்கு தீபம், சர்க்கரை தீபம், பூசணி தீபம் ஏற்றி அழகர் பெருமானை வரவேற்றனர். தல்லாக்குளம் மாநகராட்சி மைய வளாகத்தில் வானவேடிக்கை மற்றும் வெடிவழிபாடு பல மணி நேரம் நீடித்தது. தொடர்ந்து பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயிலில் திருமஞ்சனம் நடைபெற்றது. இன்று அதிகாலை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சுடி கொடுத்த மாலையை அணிந்து தங்க குதிரை வாகனத்தில் வெட்டிவேர் மற்றும் 1000 பொன் சப்பரத்தில் எழுந்தருளினார். விழாவின் சிகர நிகழ்ச்சியாக கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினார். அழகர் மலையானை நினைத்து விரதம் இருக்கும் பக்தர்கள் கள்ளழகர் திருமேனியில் தண்ணீர் பீச்சி அடித்து அழகர் மனம் குளிர வைத்தனர். விழாவில் வெளிநாட்டினர் உட்பட லட்சக்கணக்கானோர் பங்கேற்று கள்ளழகரை தரிசனம் செய்தனர். பாதுகாப்பு கருதி அழகர் வைகையில் இறங்கும் பகுதியில் மட்டும் குதிரைப்படை, மோப்பநாய் பிரிவினர் உட்பட 3000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வீர அழகர் கோயில் சித்திரை திருவிழா கடந்த மே 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வீர அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் இன்று நடைபெற்றது. வெள்ளை குதிரையில் பச்சை நிற பட்டுடுத்தி கள்ளழகர் வேடத்தில் வைகை ஆற்றில் இறங்கினார். பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க வீர அழகர் மீது தண்ணீரை பீச்சி அடித்து பக்தி பரவசம் அடைத்தனர். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை வெங்கடாஜலபதி கோயில் சித்திரை உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. உற்சவர் கள்ளழகர் வேடத்தில் வெள்ளை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினார். திரளான பக்தர்கள் பங்கேற்று கள்ளழகரை தரிசனம் செய்தனர். தேனி வரதராஜ பெருமாள் கோயில் உற்சவர் பச்சை பட்டுடுத்தி முல்லை பெரியார் ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திண்டுக்கல் தாடிக்கொம்பு சௌந்தரராஜ பெருமாள் கோயிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது. அழகர் பச்சை பட்டுடுத்தி கும்ப நதியில் இறங்கி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தேனி மாவட்டம் போடி ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது.
சித்திரை தமிழ் வருடம் திங்கட்கிழமை பிறந்ததால் ஸ்ரீரங்கம் கோயில் முறைப்படி சந்திரனுக்குரிய வெள்ளை பட்டுடுத்தி அழகர் கொட்டாக்குடி ஆற்றில் இறங்கினார். பக்தர்கள் தீப்பந்தம் ஏந்தி சாட்டையடி ஏற்றி நேர்த்திக்கடன் செலுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் கோலத்தில் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினார். முன்னதாக தாமரை கிண்ணத்தில் பால் சாதத்தை நெய்வேத்தியமாக படைக்கும் வைபவம் நடைபெற்றது. திண்டுக்கல் சித்தரேவு வரதராஜ பெருமாள் கோயில் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அழகர் இடத்தில் ஊர்ச்சவர் வரதராஜ பெருமாள் பச்சை பட்டுடுத்தி மருதாநதி ஆற்றில் இறங்கினார். பக்தர்கள் சர்க்கரை குடம் ஏந்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். சென்னை திருவொற்றியூர் ஜெய்ஹிந்த் நகரில் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் உடனுரை சுந்தரேஸ்வரர் கோவில் உள்ளது. பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் சித்ரா பௌர்ணமியையொட்டி 45வது ஆண்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பெண் பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கோவிலை சுற்றி வலம் வந்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து தரிசனம் செய்தனர். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். பிரசாதம் வழங்கப்பட்டது. சக்தி பீடங்களில் ஒன்றான கன்னியாகுமரி காளிமலை துர்க்கையம்மன் கோவில் சித்ரா பௌர்ணமி பொங்கல் வைக்கும் திருவிழா விமர்சையாக தொடங்கியது. கடல் மட்டத்திலிருந்து 3500 அடி உயரத்தில் காளிமலை அமைந்துள்ளது. பக்தர்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் செங்குத்தான மலையில் ஏறி சென்று அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபடுவர். இன்று மாலை 5 மணி வரை பொங்கல் வைக்கும் வைபவம் நடைபெறும். விழாவில் பாஜ மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், விஸ்வ இந்து பரிஷத் தலைவர் தானுமலையன், RSS நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்று நள்ளிரவு காளி ஊட்டு வைபவம் நடைபெறும். வெண்ணீற்றிப்பாறை மலை உச்சியில் மங்களதேவி கண்ணகி கோவில் உள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 5000 அடி உயரத்தில் அமைந்துள்ள கோவில் கேரள வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆண்டிற்கு ஒருமுறை சித்ரா பௌர்ணமி அன்று மட்டுமே பொதுமக்கள் தரிசனத்திற்காக கோவில் திறக்கப்படுகிறது.
இன்று சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு தேக்கடி பெரியாறு புலிகள் காப்பகம் வனப்பாதை மற்றும் மேகமலை புலிகள் காப்பகம் வனப்பாதை வழியாக பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். கோவிலில் மங்கள தேவி கண்ணகி அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். மஞ்சள் நிற பட்டுடுத்தி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. பெண்கள் பொங்கல் வைத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். 30,000த்திற்கும் மேற்பட்ட தமிழக மற்றும் கேரள பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசனம் செய்தனர். தமிழக கேரள வனத்துறை மற்றும் போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை தேனி மற்றும் இடுக்கி மாவட்ட நிர்வாகம் செய்தது. திருச்சி தென்னூர் உக்கிரகாளியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக அறநிலையத்துறை அனுமதியுடன் 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 29 அடி உயர மரத்தேர் தயாரிக்கப்பட்டது. கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி தேர் வெள்ளோட்டம் நடைபெற்றது. சித்ரா பௌர்ணமியையொட்டி இன்று முதலாம் ஆண்டு தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. மேளதாளம் இசைக்க உற்சவர் உக்கிரகாளியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தேரில் பிரவேசித்தார். ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து பரவசமடைந்தனர். நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் ஊட்டி சாலையில் காத்தாடிமட்டம் அருகே அரசு சின்கோய்நாத் பகுதியில் உள்ள ஆதிபராசக்தி அம்மன் கோவில் பிரசித்தி பெற்றது. இக்கோவிலின் 69வது ஆண்டு திருவிழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றம் மற்றும் காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. நையாண்டி மேளத்துடன் கும்பம் எடுத்து வரப்பட்டது. பூக்குண்டம் 27 அடி நீளம் மற்றும் 1.5 அடி உயரத்தில் அமைத்து தீ மூட்டி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. 48 நாட்கள் விரதமிருந்த பக்தர்கள் 60 பேர் ஆற்றில் புனித நீராடி பூக்குண்டம் இறங்கினர். தொடர்ந்து அன்னதானம், ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடந்தது. விழா ஏற்பாடுகளை கோவில் கமிட்டியினர் மற்றும் விழா குழுவினர் செய்தனர். சின்னாண்டிப்பாளையம் பகுதியில் சித்ரகுப்தர் கோவில் உள்ளது. சித்ரா பௌர்ணமியையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டது. சித்ரகுப்தரை வணங்கினால் பாவக்கணக்கு நீங்கி புண்ணிய கணக்கு எழுதப்படுவதாக ஐதீகம். பக்தர்கள் ஒருங்கிணைந்து சித்ரகுப்தர் புராணம் படித்து உபச்சார வழிபாடு நடத்தினர். திரளான பக்தர்கள் பங்கேற்று நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். அன்னதானம் வழங்கப்பட்டது.